சுபிக்ஷா, அப்புறம் வந்துட்டு ரம்யா அச்சு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீ ஸ்ட்ராங்கா விளையாடணும், போல்டா விளையாடணும். நீ வந்துட்டு சும்மா அப்படியே பேன்னு உட்காந்துட்டு இருக்கிற, உள்ள போய் உட்காந்துட்டு உனக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதெல்லாம் உண்மையாவே வந்துட்டு இவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். திவாகர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, யாரோ போறவங்க வரவங்கலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்குதா? அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? சும்மா யாருக்கு யாரு வந்து அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விவஸ்தை வேணும். அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதோ ரொம்ப அசிங்கமா ஒரு மாரி பேசினாரு. இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாரு. அத கேட்டு இந்த பொண்ணு அப்படியே நிக்கிறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ செம்மையா போய் கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். இது நான் அன்னைக்கு எபிசோட்ல உங்ககிட்ட நான் சொன்னேன். கடைசில பார்த்தா அப்படியே நின்னுட்டு பார்த்துட்டு, சரி ரைட் போவோம் அப்படின்னு போயிட்டாங்க. என்னடா இது எனக்கு போயிட்டு நான் 4 பேர கூட்டிட்டு வருவாங்க. ஒரு பெரிய சண்டைய ஆக்கிருவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா அன்னைக்கு எபிசோட்ல உங்ககிட்ட. அந்த மாரி ஆமா, ஆமா. அதான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன். அத அவங்க ஃப்ரெண்ட் அட்ரஸ் பண்றாங்க. இந்த மாரி வந்து நீங்க உன்ன வந்து ஒருத்தவங்க மூஞ்சிக்கு நேரா உன்ன சீண்டுறாங்க, உன்ன திட்டுறாங்க, உன்ன கோவப்படுத்துறாங்க. நீ எப்படி வந்து உன்ன பத்தி தப்பா பேசுறவங்கள நீ எப்படி எதிர்த்து கேட்காம அப்படியே அமைதியா போற? அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டாங்க. ரம்யாவுக்கும் உன்னை அதேதான். பத்தி நீயே நிக்கலன்னா வேற யாரு நிப்பா? ம். உனக்காக நீயே நிக்கலன்னா வேற யார் நிக்க போறா அப்படின்ற மாதிரி. அரோராக்கும் அதே மாரி தான். ஸோ இவங்க 3 பேருமே அந்த உம் கேட்டகரில தான் வராங்க. ஸோ அரோராவாகட்டும், ரம்யா ஜூவாகட்டும், இல்ல வந்துட்டு சுபிக்ஷா இவங்க 3 பேருமே இன்னும் வந்து ரொம்ப போல்டா பாயிண்ட் எடுத்து வைக்கணுன்ற அந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது வந்து இவங்க எடுத்துப்பாங்களான்றது ஒரு கேள்வி.